வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி சிம்பிளா, ஈஸியா, சுவையான சர்க்கரை பொங்கல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுலில் 1 கிளாஸ் பச்சரிசி, 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் ஊற விடுங்க. இதை அப்படியே குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. அப்பப்போ கலந்து கொடுங்க, பொங்காமல் இருக்க. தண்ணி கொஞ்சம் வற்றி இந்த மாதிரி பாசிப்பருப்பு நல்லா தெரிஞ்சப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணி 2 விசில் குக் பண்ணி எடுங்க. கேஸ் ரிலீஸ் ஆன உடனே குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சாதம் நல்லா மசிஞ்சு வரட்டும். நெய் சேர்த்தா பொங்கல் நல்லா க்ரீமியாக இருக்கும், சீக்கிரமாக ட்ரையும் ஆகாது. இதோட 2 கிளாஸ் பொடிச்ச சுத்தமான வெல்லத்தை சேர்த்து கலந்து விடுங்க. இந்த வெல்லம் நல்லா சுத்தமாக இருக்கிறனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். இல்லைன்னா நீங்கள் வெல்லைப்பாகு பண்ணி அதை வடித்து நீங்கள் சேர்த்து கலந்து கொடுங்க. இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா மனம் கொடுக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஆன உடனே நீங்கள் இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு தடுக்கா பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரியும் உலர்ந்த திராட்சையும் நல்லா பொரிச்சு எடுத்து அதை பொங்கல் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சுட சுட சுவையான பொங்கலை சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.